அண்ணி, நீங்க இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு கல்யாணமே நடக்காது. மருமகள் நித்யா நல்ல அடக்கமான அமைதியான பொண்ணு. புகுந்த வீட்ல உள்ள அனைவரிடமே எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல காலையில எல்லாருக்குமே காஃபி போட்டு கொடுக்கறது, மாமியாருக்கு டேப்லெட் நேரத்துக்கு கொடுக்கறது, அரவிந்த் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகாத மாதிரி பார்த்துக்கிட்டு வீட்டையும் சுத்தமா வச்சுக்கிருவாங்க. ஒரு நாளும் இது என் வேலை இல்லைன்னு சொல்லாம இருந்தா. அதனால தான் கொஞ்ச நாள்லயே அந்த வீட்டில் இருந்த எல்லாருக்குமே நித்யாவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி வர அந்த வீட்டோட செல்ல பொண்ணு தீபிகா தான். அம்மா வெளியே போனாலும் தீபிகா சாப்பிட்டாலான்னு ஃபோன் பண்ணுவாங்க. அண்ணனுக்கு சம்பளம் வந்தாலே முதல் செலவு தீபிகாவுக்கு தான். வீட்டில் யாராவது சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு தீபிகாவுக்கு கொடுங்க, தீபிகாவுக்கு வைங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் மருமகள் நித்யா வந்த பிறகு மெதுவாக எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. நித்யா சாப்பிட்டாளா, நித்யா டயர்டாக இருக்கா, நித்யா இல்லைன்னா இந்த வீடு ஓடாது இப்படின்னு எல்லாரும் நித்யாவை சுற்றி பேச ஆரம்பித்தாங்க. அந்த நொடி முதல் தீபிகாவுக்கு இந்த வீட்டில் தன்னோட இடம் குறையிற மாதிரி ஃபீலிங் வர ஆரம்பிச்சிச்சு. தீபிகாவுக்கு வீட்டில் அந்த நேரம் பார்த்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ணி நித்யாவின் குணத்தை தெரிஞ்ச மாப்பிள்ளை வீட்டார் தீபிகாவுக்கு நித்யா மாதிரி பொறுமை இருக்கணும், குடும்பத்தை அனுசரித்து போகிற குணம் இருக்கணும் இப்படின்னு மாப்பிள்ளை வீட்டார் பேசுகிறப்ப தீபிகாவுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் தீபிகா நித்யாவை பார்த்து, அண்ணி, இந்த வீட்டில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு கல்யாணமே நடக்காது. அந்த ஒரு வார்த்தை நித்யாவோட மனசை உள்ளுக்குள்ளே கிழிச்சிச்சு. பேசுனது அவளோட நாத்தனார் தீபிகா தான். வீடு ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. ஆனால் அந்த நொடி நித்யாவுக்கு மட்டும் உலகமே அமைதியாக நின்ற மாதிரி இருந்துச்சு. கையில் இருந்த காஃபி தட்டு நடுங்குச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன் தீபிகான்னு மெதுவாக கேட்டா. உடனே தீபிகா முறைச்சா. என்ன தப்பு பண்ணீங்களா? இந்த வீட்டில் எல்லாரையும் உங்கள் பக்கம் திருப்பிட்டீங்க. அண்ணனும் உங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு, அம்மாவும் உங்களை தாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எனக்கு வர்ற மாப்பிள்ளை வீட்டார் கூட உங்கள் அண்ணி மாதிரி இருக்கணும்னு கேட்குறாங்க. நான் என்ன உங்களோட நிழல் மாதிரி இங்கே வாழணுமான்னு கோபமாக சொன்னா தீபிகா. அந்த வார்த்தைகள் நித்யாவை காயப்படுத்தினாலும் அவள் அமைதியாக நின்றா. ஏன்னா தீபிகாவை அவள் தங்கச்சி மாதிரி தான் பார்த்தா. நித்யாவுக்கு கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. அந்த வீட்டில் எல்லாரையும் விட அவளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது தீபிகா தான். வெளியே கடைக்கு போனால் கூட, அண்ணி இதுவும் நல்லா இருக்குல்லன்னு முதல்ல நித்யாவுக்கு தான் காட்டுவா. இரவு எல்லாரும் தூங்கிட்ட பிறகு இருவரும் படுத்துக்கிட்டு மணிக்கணக்காக பேசுவாங்க. காலேஜில் நடந்தது, ஃப்ரெண்ட்ஸ் பற்றி, ஃப்யூச்சர்ஸ் பற்றி, தீபிகா மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நித்யாவிடம் ஷேர் பண்ணுவா. எனக்கு பெண் குழந்தை பிறந்தா உங்களை மாதிரி இருக்கணும் அண்ணின்னு கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பா. ரீல்ஸ் எடுத்து போடுறது, இருவரும் சேர்ந்து சிரித்தது, ஒரே தட்டில் சாப்பிட்டது, திருவிழாவுக்கு ஒரே கலரில் ட்ரெஸ்ஸு வாங்கியது, இப்படி எல்லாமே அந்த வீட்டில் அவங்க 2 பேரும் அண்ணி நாத்தனார் மாதிரி இல்லை, உண்மையான அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் கடந்த சில மாதங்களாக தான் தீபிகா ரொம்ப மாறிட்டா. பேசுறது குறைஞ்சிச்சு, சிரிப்பு குறைஞ்சிச்சு, காரணமே இல்லாமல் கோபம். நித்யாவுக்கு எதுவுமே புரியலை. அந்த இரவு எல்லாரும் தூங்கிட்ட பிறகு நித்யா பால்கனியில் நின்றுக்கிட்டும் அழுதான். அப்போ அவளோட கணவர் அரவிந்த் வந்தாங்க. நித்யான்னு மெதுவாக கூப்பிட்டான். அவள் உடனே கண்ணீரை தொடச்சா. எதுவுமே இல்லைன்னு சிரிக்க முயற்சி பண்ணான். அரவிந்த் அவள் முகத்தை பார்த்தான். தீபிகா ஏதாவது பேசினாளான்னு கேட்டான். அந்த கேள்வி கேட்டதும் நித்யாவோட கண்கள் மீண்டும் கலங்கிடுச்சு. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவளை என் தங்கச்சி மாதிரி தான் பார்த்தேன். ஆனால் இப்போ நான் இந்த வீட்டில் இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல போலன்னு அழுதான். அரவிந்த் எதுவுமே பேசலை. ஏன்னா அவனுக்குமே தங்கச்சி ஏன் இப்படி மாறினாள்னு புரியலை. அடுத்த நாள் காலை வீட்டுக்கு நல்ல வரன் வந்துச்சு தீபிகாவை பார்க்க. எல்லோருமே சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் தீபிகா மட்டும் ரூமுக்குள்ளே லாக் பண்ணிக்கிட்டு வெளியே வரவே இல்லை. தீபிகா கதவை திறடான்னு அம்மா அழுதாங்க. சொந்தக்காரங்க எல்லாருக்கும் டென்ஷன். அண்ணன் அரவிந்த் கோபமாக கதவை தட்டுனா. இது என்ன குழந்தைத்தனம்னு கத்துனான். சில நிமிஷம் கழிச்சு கதவு திறந்துச்சு. தீபிகா வெளியே வந்தாங்க.
கண்கள் ஃபுல்லா அழுத மாதிரி செவந்துருச்சு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு மட்டும் சொன்னான். ஏன்னு எல்லாரும் அதிர்ச்சியா கேட்டாங்க. தீபிகா மெதுவா நித்யாவை பார்த்தா. அடுத்த நொடி அண்ணி இந்த வீட்டை விட்டு போகணும், அப்புறம்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். அந்த வீடே அமைதியாயிடுச்சு. நித்யாவோட ஹார்ட் வேகமா துடிச்சிச்சு. அரவிந்த் கோபத்துல தீபிகான்னு கத்துனான். ஆனா தீபிகா அழுதுகிட்டே சொன்னா, இந்த எல்லாருக்கும் அண்ணி தானே முக்கியம், இந்த வீட்டுல நான் இருக்கேன்னு கூட யாருக்கும் தெரியல. அந்த வார்த்தையை கேட்டதும் தீபிகாவோட அம்மா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன பேசுற அப்படின்னு கேட்டாங்க. தீபிகா மறுபடியும் கதறி அழ ஆரம்பிச்சாச்சு. நான் காலேஜுக்கு போய் வந்தாலும் யாருமே கேட்க மாட்டாங்க, ஆனா அண்ணி லேட்டா வந்தா எல்லாரும் டென்ஷன் ஆகிடுவீங்க. நான் உடம்பு சரியில்லாம இருந்தாலும் யாருக்கும் தெரியல, ஆனா அன்னிக்கு தலைவலினா வீடே கலங்கிடும். அந்த நொடிதான் அந்த வீட்டில் இருந்த எல்லாருக்குமே ஒரு உண்மை புரிய ஆரம்பிச்சிச்சு. அவர்கள் நித்யாவை நேசிச்சாங்க, ஆனா அந்த நேசத்துல தீபிகாவை கவனிக்க மறந்துட்டாங்க. நித்யா மெதுவா தீபிகாவிடம் சென்று, நீ என்ன வெறுக்கல தீபிகா, நீ இந்த வீட்டுல தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொன்னா. அந்த வார்த்தையை கேட்டதும் தீபிகா உடைந்து அழுதா. உடனே அண்ணி நித்யாவை கட்டி பிடிச்சா. என்னை யாருமே புரிஞ்சுக்கல அண்ணின்னு கதறினா. அந்த நொடி நித்யாவுக்கும் அழுக வந்துச்சு. சில நேரங்கள்ல வெறுப்பு மாதிரி தெரிஞ்சது கூட அவங்கள நாம கவனிக்கப்படாத வழிதான். அடுத்த நாள் கழிச்சு அந்த வீட்டில் யாரும் யாரையுமே ஒப்பிட்டு பேசலை, யாரையும் மறக்கலை. ஏன்னா அன்பு அதிகமாக கொடுக்கறதில்ல, தப்பு இல்லை. ஆனால் அந்த அன்புல இன்னொருத்தர் தனியாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு போகக்கூடாது. ஸோ இந்த கதை உணர்த்தும் நீதி என்னன்னா, சில நேரங்களில் கோபம் காட்டுபவர்கள் கெட்டவர்கள் இல்லை, அவர்கள் என்னையும் கொஞ்சம் கவனிங்கன்னு அமைதியாக கத்திக்கிட்டு இருப்பவர்கள் தான். தேங்க்யூ.